ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். எழுபத்தி 4 இடங்களில் கடந்த முறை வெற்றி பெற்றது பாஜக. இந்த முறை 85 இடங்கள் வரை முன்னிலை வைக்கிறது. இது வெற்றியாக பதிவு செய்யப்படுமா என்ற கேள்வி இருக்கப்போ, பீகாரில் சந்தேகமே இல்லாமல் சமரசம் இல்லாமல் ஆட்சியை பிடிக்கிறது என்டிஏ. 85 இடங்களில் பாஜக மட்டும் 75 இடங்கள் 76 வரைக்கும் முன்னிலை பெறுகிறது ஜேடியு. ஸோ ஒட்டுமொத்தமாக 188 இடங்களுக்கு மேலாக அவர்கள் பெறுகிறார்கள். கருத்து கணிப்புகளில் வந்தது 166 வரைக்கும் மேக்சிமம் வந்தது. அதையும் தாண்டி 188 இடங்களுக்கு மேலே முன்னிலையில் இருப்பதாக இப்போது வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போகிறது. 10%, அதாவது 24 எம்எல்ஏக்களுக்கு மேலே யார் வச்சுருக்காங்களோ அவங்க எதிர்க்கட்சியாக இருப்பாங்க. ஆப்வியஸ்லி இந்த முறை தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றால் அவர் எதிர்க்கட்சி தலைவர், இல்லை அப்படின்னா அந்த கட்சியிலிருந்து யாராவது ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதலான இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது என்டிஏ. ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.